வெற்றி பெறும் வரை இரகசியமாக இருங்கள். எல்லோரிடமும் சொல்லாதீர்கள். வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான விஷயம். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறீர்களா? புதிய பிசினஸ் ஐடியா, ஒரு கனவு, ஒரு பெரிய திட்டம். பல மனிதர்கள் ஒரு பெரிய தவறு செய்கிறார்கள். அவர்கள் அந்த திட்டத்தை எல்லோரிடமும் சொல்லிவிடுகிறார்கள். அதன் பிறகு என்ன நடக்கிறது தெரியுமா? அவர்கள் அந்த திட்டத்தை நிறைவேற்றவே முடியவில்லை. ஏன்? அதை புரிய வைக்கும் ஒரு சிறிய ஜென் கதை உள்ளது. ஒரு நகரத்தில் ரவி என்ற ஒரு இளைஞன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஒரு நாள் அவனுக்கு ஒரு புதிய பிசினஸ் ஐடியா வந்தது. அது மிகவும் நல்ல ஐடியா. அவன் நினைத்தான், இந்த பிசினஸ் ஆரம்பித்தால் நான் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன். ஆனால் ரவி ஒரு பெரிய தவறு செய்தான். அவன் அந்த ஐடியாவை அனைவரிடமும் சொல்ல ஆரம்பித்தான். நண்பர்கள், அருகிலுள்ளவர்கள், உறவினர்கள் எல்லோரிடமும் அவன் அந்த திட்டத்தை கூறினான். சிலர் அவனை ஊக்கப்படுத்தவில்லை. அவர்கள் சொன்னார்கள், இந்த பிசினஸ் வேலை செய்யாது, நீ தோல்வியடைவாய், இது மிகவும் கடினம். மெதுவாக அந்த வார்த்தைகள் ரவியின் மனதை பாதிக்க ஆரம்பித்தது. அவன் மனதில் சந்தேகம் ஆரம்பித்தது. நான் இதை செய்ய முடியுமா? அவர்கள் சொல்வது உண்மையா? மெதுவாக அவன் தனது திட்டத்தை முழுவதும் நிறுத்திவிட்டான். சில மாதங்கள் கழித்து அவன் ஒரு புத்த மடத்திற்கு சென்றான். அங்கே ஒரு வயதான சாமியார் அமைதியாக அமர்ந்திருந்தார். ரவி தனது கதையை கூறினான். சாமியே, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருந்தது, ஆனால் நான் அதை ஆரம்பிக்க முடியவில்லை. சாமியார் அவனை ஒரு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றார். அவர் ஒரு விதையை மண்ணில் வைத்தார். பிறகு கேட்டார், இந்த விதையை நான் இப்போது மண்ணில் வைத்தேன், நாளை எல்லோருக்கும் காட்டலாமா? ரவி சிரித்தான். இல்லை சாமியே, அது இன்னும் முளைக்கவில்லை. சாமியார் மெதுவாகச் சொன்னார், ஒரு விதை மண்ணுக்குள் அமைதியாக இருக்க வேண்டும். அது முளைக்கும் வரை அதை யாரும் பார்க்க மாட்டார்கள். மனிதர்களின் கனவுகளும் அப்படித்தான். அவை வளர்வதற்கு முன் அதை எல்லோரிடமும் சொல்லக்கூடாது. ரவி அந்த நேரத்தில் ஒரு பெரிய உண்மையை புரிந்து கொண்டான். அவன் தனது திட்டத்தை மிகவும் சீக்கிரம் அனைவரிடம் கூறிவிட்டான். அதனால் மற்றவர்களின் வார்த்தைகள் அவனை பாதித்துவிட்டது. அவன் மீண்டும் அந்த பிசினஸை ஆரம்பிக்க முடிவு செய்தான். ஆனால் இந்த முறை அவன் தனது திட்டத்தை அமைதியாக வேலை செய்தான். சில மாதங்கள் கழித்து அவன் பிசினஸ் வெற்றி பெற்றது. அப்போதுதான் அவன் அதை அனைவருக்கும் கூறினான். நண்பர்களே, ஒரு விதை முளைக்கும் வரை மண்ணுக்குள் இருக்கும். அதேபோல் உங்கள் கனவுகளும் வெற்றி பெறும் வரை அமைதியாக இருக்க வேண்டும். அதனால் வெற்றி பெறும் வரை உங்கள் திட்டங்களை இரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். Then train your mind every day. உங்கள் வாழ்க்கையை நீங்களே மாற்றுங்கள். மகிழ்ச்சியாக வாழுங்கள். நன்றி, வணக்கம்.